நீங்க பல விஷயங்களை சாதித்திருக்கலாம், பல தடைகளை தாண்டி இருக்கலாம். ஆனா ஒரு புதிய வாய்ப்பு வந்தாலே என்னால முடியுமா, நான் இதுக்கு போதுமானவனா, நான் இதுல தோற்றுவிட்டா, இந்த குரல் எங்கிருந்து வருகிறது, ஏன் நம்மை நாமே சந்தேகப்படுறோம்? வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். எங்களை மிகவும் அமைதியாக காயப்படுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம். செல்ஃப் டவுட். உலகம் எங்களை நம்பினாலும் சில நேரங்களில் எங்களாலேயே எங்களை நம்ப முடியாமல் போகிறது. ஒரு குட்டி கதை பாப்போமா? ஒரு இளம் பெண் இருக்கிறாள். அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் பெரிய மேடைகளை பேச வேண்டும். பல வருடங்கள் உழைத்தாள். இறுதியாக ஒரு நாள் அந்த வாய்ப்பு வந்தது. ஆனா மேடைக்கு போறதுக்கு முதல்ல அவளுடைய மனசு சொல்ல ஆரம்பிச்சது, நீ இதுக்கு தயாரா? நீ தவறு பண்ணிட்டா மற்றவர்கள் உன்னை விட நல்லா பேசுவாங்க. அவள் பயப்பட ஆரம்பித்தாள். அப்போது அவளுடைய மென்டர் சொன்னார், உன்னுடைய பயம் நீ பலவீனம் என்ற அர்த்தம் இல்ல, இந்த வாய்ப்பு உனக்கு முக்கியம் என்ற அர்த்தம். அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. சைக்காலஜில செல்ஃப் டவுட் பெரும்பாலும் 2 விஷயங்களால் வருகிறது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். இந்த 2 பயங்களும் எங்களுடைய திறமையை விட எங்களுடைய கவனத்தை அதிகமாக பிடித்துக் கொள்கிறது. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். செல்ஃப் டவுட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அது நீங்கள் வளர முயற்சி செய்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். ஏனென்றால் நீங்கள் கம்ஃபர்ட் சோனுக்கு வெளியே செல்லும் போதுதான் செல்ஃப் டவுட் அதிகமாக பேசும். ஆனா அது உண்மையை பேசுகிறது என்ற அர்த்தம் இல்லை. ஒரு நாள் நீங்க உங்களுடைய கனவை அடைவீர்கள். அப்போது திரும்பி பார்த்தால் உங்களை நிறுத்த முயன்ற மிகப்பெரிய எதிரி மற்றவர்கள் இல்லை, உங்களுடைய சந்தேகங்கள் தான் என்று புரியும். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த சந்தேகங்களை விட நீங்கள் வலிமையானவர். This is Mind Voice Podcast. Don't believe every doubt that enter your mind. You are more capable than you think. உங்களை பற்றி நீங்க அதிகமா சந்தேகப்படுற விஷயம் என்ன? கமெண்ட் பண்ணுங்க.